லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப சௌக்கியமான ஒரு நாமாவளி சாஸ்வத ஐஸ்வர்யாயே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த நாமாவளியினுடைய அர்த்தம் தெரியணும். இந்த நாமாவளியுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் வேணும். ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யம், அம்பாலே ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா. ஆனா அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்கு எல்லாருடைய ஆத்துலயும் அப்படின்னா, இன்னைக்கு 10 ரூபா வர்றதுன்னா நாளைக்கு 15 ரூபா செலவாதான் இருக்கு. நிலையான ஒரு ஐஸ்வர்யம் ஒரு தனம்ன்றது கிடையாது. இந்த சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படின்னு எதுக்கு அம்பாளை சொல்றா அப்படின்னா, அம்பாலே சாஸ்வதமான ஐஸ்வர்யமா இருக்கலாம். சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படின்னா நிலையான செல்வம், நிலையான ஐஸ்வர்யத்தை அருள்பவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்துல ஒரு நாள் லலிதா சகஸ்ரநாமத்தை நித்தியபடி பாராயணம் பண்ணிட்டே வந்தா அம்பாள் என்ன பண்றாளாம், சாஸ்வதமான ஐஸ்வர்யம். அம்பாள் தங்கிடுறா, முதல்ல ராஜராஜேஸ்வரி தங்கிடுறா. இந்த ராஜராஜேஸ்வரி தங்கிட்டாலே கோடான கோடி லக்ஷ்மிகள் ஓடி வந்துருவாள் நம்ம இல்லத்துக்கு. ஐயோ, நம்மளுடைய பரதேவத்தை, நம்மளுடைய பராசக்தி அவாத்துல இருக்காளே, நம்ம அங்க போவோம்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆத்தினுடைய பூஜா ரூம்ல வந்து உட்காந்துரும் மகாலட்சுமி எல்லாம். அதனால இந்த ராஜராஜேஸ்வரிய சாஸ்வத ஐஸ்வர்யாயே நமஹா, சாஸ்வத ஐஸ்வர்யாயே நமஹான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுங்கோ. அம்பாள் சாஸ்வதமான நிலையான ஐஸ்வர்யத்தை அணுகுவாள். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கோ.